இந்த கணுக்கால் முட்டி இருக்கு இல்லையா, இதை ஒட்டி வர பகுதி இடுப்பு ஜாயிண்ட். ஓகேவா? அப்படியே கணுக்கால் முட்டிக்கு நேர் கீழே வர்றது இந்த பகுதி நம்மளுடைய தொடை பகுதி. தொடையிலிருந்து முட்டிக்கால் வரைக்கும் இது முட்டி பகுதியை குறிக்குது. அப்படியே முட்டியிலிருந்து நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதி இது பாதம். அதே இந்த முட்டிக்கு நேராக இந்த பக்கம் வர்றது முட்டி சிப்பி பகுதி. இது முட்டி சிப்பி. அப்போ நாம் இங்கே அழுத்தம் கொடுத்துட்டு இங்கேயும் அழுத்தம் கொடுக்கணும், இங்கேயும் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு தான் கெண்டைக்கால் பகுதிக்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ எப்படி நம்மளுடைய காலுக்கு இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் எப்படி அழுத்தம் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கையில் தான் அழுத்தம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு இடுப்புக்கு. அப்போ நம்ம பாதத்தை இப்படி பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிக்கிட்டு இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு கையிலேயே இப்படி நம்ம தொடை பகுதி அழுத்தம் கொடுத்துட்டு முட்டி பகுதிக்கு இப்படி அழுத்தம் கொடுக்கணும். இப்போ இந்த கெண்டைக்கால் பகுதிக்கு ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே அழுத்தம் கொடுத்துட்டு அப்போ இங்கே கொடுத்துட்டு இதில் இங்கே ஒரு லாக்கு, இங்கே பண்ணிவிட்டு இங்கேயும் பண்ணிவிட்டு இப்படி லாக்.